நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் மாதா பேராலய ஆண்டு திருவிழாவானது இன்று கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கந்த பழனிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் கந்த பழனிவேல், அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. நூல் செய்யப்பட்டது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயமாகும். இங்குள்ள ஆரோக்கிய மாதாவை தரிசிப்பதற்காக தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கு வருவது வாடிக்கையாகும். இந்த பேராலயத்தில் சிறப்பம்சம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 29 ஆண்டு திருவிழா கொடியேற்றம் தொடங்கி செப்டம்பர் 8 வரை 10 நாட்கள் இந்த திருவிழாவானது நடைபெறும். இந்த 10 நாள் திருவிழாவில் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவது வழக்கம். நடப்பாண்டு ஆண்டு திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. மாலை 5 மணி அளவில் கொடி ஊர்வலம் புறப்பட்டு முக்கிய வீதிகள், அதாவது கடற்கரை சாலை, ஆதிநாடு திருவழியாக மீண்டும் பேராலய கொடிமரத்திற்கு வந்து அங்கு தஞ்சை மலை மாவட்ட ஆயர் சகாராய் தலைமையில் திருப்பணி நிறைவேற்றப்படி கொடியானது ஏற்றப்பட உள்ளது. இந்த கொடியேற்றும் வைபவத்தை கலந்து கொள்வதற்காக பல லட்சக்கணக்கான மக்கள் தற்சமயம் வேளாங்கண்ணியில் குவிந்துள்ளனர். அவ்வாறு வருகை தந்துள்ள மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது. குறிப்பாக வேளாங்கண்ணி பேராலயம், மாவட்ட நிர்வாகம், வேளாங்கண்ணி பேரூராட்சி நிர்வாகம் ஆகியவை இணைந்து அடிப்படை தேவைகளான குடிநீர், கழிப்பிடம், சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையின் தரப்பின் பார்த்தோம் என்றால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் தலைமையில் 5 ADSPக்கள், 30க்கும் மேற்பட்ட DSPக்கள் தலைமையில் தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்திலிருந்து 3000க்கும் மேற்பட்ட போலீசார் வளையப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் CCTV கேமராக்கள் கொண்டு கண்காணிப்பு பணியாற்றி வருகிறது. மாவட்ட காவல்துறையும் சாஸ்திரா பல்கலைக்கழகமும் சேர்ந்து FRS என்று சொல்லக்கூடிய குற்றவாளிகளை அடையாளம் காணக்கூடிய தொழில்நுட்பத்தை கொண்டு கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. வேளாங்கண்ணி நகரில் தற்சமயம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டே இருப்பதால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதற்காக இந்த போக்குவரத்தை சரி செய்வதற்காக போக்குவரத்து காவலர்கள் தீவிரமாக இந்த பணியை மேற்கொண்டு வருகின்றனர். வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆங்காங்கே கார் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வேளாங்கண்ணி பேராலய ஆண்டு திருவிழாவிற்காக பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 1050 சிறப்பு பேருந்துகள் இந்த 10 நாட்கள் இயக்கப்படுகிறது. இது தவிர தென்னக ரயில்வே சார்பில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிறப்பு ரயில்கள் விடப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்த பக்தர்களானது வந்து கொண்டுள்ளனர். இந்த திருவிழாவானது மாலை 5 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற உள்ளது. திவ்யா, இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் பேராலயத்தில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகிற 7ஆம் தேதி பெரிய தேர் பவனியானது நடைபெற உள்ளது. வேளாங்கண்ணி கொடியேற்றத்திற்கு பிறகு அதிக அளவில் மக்கள் கூடும் ஒரு நிகழ்வாக பெரிய தேர் பவனியானது இருக்கும். இந்த 10 நாள் திருவிழாவில் சுமார் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வேளாங்கண்ணி வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கந்த பழனிவேல்.